சுவையான சீனிக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 2 சீனிக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு காய்கறி போட்டுக்கிடலாம். அதில் பீன்ஸு, கேரட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ எதுனாலும் போட்டுக்கிடலாம். குடமிளகா போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி எதுனாலும் போட்டுக்கலாம். பல்லாரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 பிரெட் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியே கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு தண்ணியை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இந்த தண்ணியில் நல்லா முக்கி பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்தால் போதும். இப்போ ஒரு பேன் சூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்த உடனே நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. உடனே திருப்பிடாதீங்க, உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணுன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக மூழ்கிற அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சிக்கோங்க. இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ இதே மாதிரி பண்ணி வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்லெட் ரெடி ஆகி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வேறு ரெசிபி எதுவும் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள்.